நீங்கள் பிஸ்னஸ் செய்தீங்கன்னா நீங்கள் ஜெபித்து பிஸ்னஸுக்கு விரோதமாக சாத்தான் என்னென்ன செய்வான் அதை அறிந்து கொள்ளணும். அது ஆவிக்குரிய ஒரு போராட்டம். கண்ணால் எதிரியை பார்க்க முடியாது, மறைந்திருந்து தாக்குகிற ஒரு எதிராளி. இது அறியணுமான ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்கள் ஜெபத்தில் காத்திருந்து தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது தான் சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அவன் எங்கே தாக்குகிறான், எங்கே விரோதமாக எழும்புகிறான், என்ன கிரியை செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நாம் அநேக சந்திக்கும் பலவித பிரச்சனைகளில் சுற்றியுள்ள மனிதர்களே குற்றம் சாட்டுகிறோம். என் மாமியார் தான் பிரச்சனை என மருமகளும், என் மருமகள் தான் பிரச்சனை என மாமியாரும் புலம்புவது வாடிக்கையான ஒன்று. மேலும் அலுவலகத்திற்கு செல்லும் ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு வரும் இன்னல் துன்பங்கள் அனைத்திற்கும் சக பணியாளர்களை குற்றம் சொல்வதும் அவர்கள் மீது பொறாமை கொள்வதும் இயல்பான ஒன்று. ஆனால் நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு மனிதர்களை தூண்டிவிடுவது பிசாசுத்தையும் தந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா பிரச்சனைகளையும் ஆவிக்குரிய ரீதியாக நாம் எதிர்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய போராட்டம், நிறைய உபத்திரவம், நிறைய பாடுகள். தனிப்பட்ட முறையில் பல உபத்திரவம் வருகிறது. சரீரம் பலவீனப்படுகிறது, சோர்வு வருகிறது, நோய்கள் தாக்குகிறது, பாதிப்பு உண்டாகிறது. சிலருக்குள்ள பயம், கலக்கம், குழப்பம், ராத்திரியில் தூங்க முடியல, டிப்ரெஷன், இந்த மாதிரி பாதிப்புகள். சிலருக்கு குடும்பத்தில் பாதிப்புகள், குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுது. திடீர்னு குடும்பத்தில் சண்டை வருது, குழப்பம் வருது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை. ஒரு வீடுன்னா சமாதானமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அங்கே திடீர்னு கணவர் கோவப்படுறாரு, மனைவி கோவப்படுறாங்க, பிள்ளைகள் ஒரு மாதிரி நடக்கிறாங்க, ஒரு நிம்மதியே இல்லை. எப்பவும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு போராட்டம். வேலை செய்கிற இடத்துல பார்த்தா மேலதிகாரி நம்மளையே டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, பரிகாசம் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க, நிம்மதியாக வேலை செய்ய முடியல. பிஸ்னஸுக்கு போனால் வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குது, ஏமாத்துறாங்க, பொல்லாத மனிதர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பிஸ்னஸில் பல பாதிப்புகள், ஒரு நிம்மதியாக பிஸ்னஸ் செய்ய முடியல. ஊழியம் செய்கிறதற்கு வேண்டாத பிரச்சனை வருது, சம்பந்தமில்லாதவெல்லாம் எதிர்க்கிறான், பரிகாசம் பண்ணுறான், திட்டுகிறான், மன சோர்வு வருது, ஊழியனாலே பல போராட்டம் வருது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் எனக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, ஜெபிக்கிறேனே, தசம்பாகெல்லாம் தர்றேனே, சர்ச்சுக்கெல்லாம் போகிறேனே,
ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்? நிறைய பேருடைய உள்ளத்தில் கேள்விகள், ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்ற கேள்விகள். உடனே நினைக்கிறோம், இவங்க தான் காரணம். என் கணவர் ஒழுங்காக இருந்தால் நான் நல்லா இருந்திருக்கலாம், அவர் சரியில்லை, அதனால தான் பிரச்சனை. என் மனைவி ஒழுங்காக ஞானமாக இருந்தால் குடும்பத்தை கட்டியிருக்கலாம், அவள் சரி கிடையாது. மனைவி மேலே குறை, கணவன் மேலே குறை. சிலருக்கு எங்கள் மாமியார் தான் பிரச்சனை, நாங்கள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்க தான் ஏதாவது சொல்லி கொடுத்து பிரச்சனை உண்டாக்குறாங்க. இந்த குடும்பத்தார் தான் காரணம், யாரோ ஒருத்தர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. சிலருக்கு மருமகள் தான் காரணம், இவ வந்ததுலேருந்து அந்த பிரச்சனை. அந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறோம். எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறாரு, சூப்பர்வைசர், லீடர், அவருக்கு தான் என்னை கண்டா பிடிக்கலை, அவர் மூலமாக தான் எனக்கு பிரச்சனை வருது. இந்த பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை, என் வியாபாரத்துக்கு எதிர்கடையில் இருக்கிற ஆளால பிரச்சனை. இப்படி மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, இவங்க தான் காரணம், என் கணவர் தான், என் மனைவி தான், என் மாமியார் தான், என் மருமகள் தான், அதில் இந்த ஆளு தான், எங்கள் சபையில் இருக்கிற இந்த ஆள், என் ஊழியத்தில் இருக்க இந்த ஆள். இப்படி மனிதர்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்கள சத்துருவாக நினைக்கிறோம், அவங்களால தான் நான் பாதிக்கப்படுகிறேன் என்பதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவனை நம்ம சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அவனுடைய காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளாததுனால தான் நிறைய பேர் பிரச்சனை நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ காரணம் அதுதான். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான, யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். நல்ல கவனிங்க, வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். There is an enemy for you. உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறான், ஒரு எதிராளி இருக்கிறான். அவன்தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம். உங்க குடும்ப பிரச்சனை காரணம் அவன்தான், உடைய ஊழியத்தில் பிரச்சனைக்கு காரணம் அவன்தான், உடைய வேலை பிரச்சனைக்கு காரணம் அவன்தான், உடைய குடும்பத்துக்குள்ள குழப்பம், பயம், வேதனை எல்லாத்துக்கு காரணம் ஒரு எதிராளி இருக்கிறான். There is an enemy for you. எதிராளியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, தெளிந்த புத்தி உனக்கு தேவை. நீ தெளிவில்லாம இருக்கிற. விசுவாசிதான், ரட்சிக்கப்பட்டதா, அபிஷேகம் பெற்றதா, ஆவில நிரம்பி ஜெபிக்கிற, தெளிவில்ல, நீ விழிப்பாயில்ல, தூங்கிக்கிட்டு இருக்கிற. உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். நீ விழித்திருந்தாதான் எதிரியை அறிந்து கொள்ள முடியும். இந்தியாவுடைய எல்லையில ராணுவ வீரர்கள் தூங்க மாட்டாங்க, இரவும் பகல் விழிப்பா இருப்பாங்க, எல்லையை கவனித்துக் கொண்டே இருப்பாங்க, எதிராளியுடைய நடமாட்டத்தை கவனித்துக் கொண்டே இருப்பாங்க. தேசம் விழிப்பாக இல்லாவிட்டால், ராணுவ வீரர்கள் விழிப்பாக இல்லாவிட்டால் தேசம் பாழாக்கப்பட்டு விடும். இன்னைக்கு விசுவாசிகளுடைய குடும்பங்கள் பாழாக காரணம் தேவ பிள்ளைகளுக்கு விழிப்பு கிடையாது, புத்தி கிடையாது. ஆண்டவர் சொல்ல, தெளிந்த புத்தியாயிரு. நீ ஏன் புத்தி இல்லாம நடக்கிற? வசனத்துக்கு நேராய் நம்ம திரும்பணும். ஆண்டவர் ஏன் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? நீ தெளிந்த புத்தியாரு, விழிப்பா கவனமாறு. ஏனென்றால் உன் எதிராளியாகிய பிசாசானவன், உன் எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டே இருக்கிறான். உன் வீட்டை சுற்றி வருகிறான், உன் ஊழியத்தை சுற்றி வருகிறான், உன்னுடைய சபையை சுற்றி வருகிறான், உன்னுடைய வியாபார ஸ்தலம் வேலையை சுற்றி வருகிறான், உன்னையும் உன் பிள்ளைகளை சுற்றி கொண்டே இருக்கிறான். உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு, உன்னை வேதனைப்படுத்துவதற்கு, உன்னை சேதப்படுத்துவதற்கு அவன் எழும்பி இருக்கிறான். விழிப்பாயிரு, கவனமாயிரு, தெளிந்த புத்தியாயிரு. ஏனென்றால் உன்னுடைய எதிராளி மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் அல்ல. உன் கணவன் அல்ல பிரச்சனை,
உன் மனைவி அல்ல பிரச்சனை, உன் மாமியார் அல்ல பிரச்சனை, ஒரு மருமகள் அல்ல பிரச்சனை, உடன் கூட இருக்கிறவன் அல்ல பிரச்சனை, மறைந்திருந்து செயல்படுகிற பிசாசுதான் பிரச்சனை. இதை அறிந்து கொள். சாத்தானுடைய தந்திரமே அதை அறிய விடாமல் பண்ணுவது. சாத்தானுடைய தந்திரமே என்னன்னா, யார் எதிரி என்பதை அறியாமல் பண்ணுவது. பிசாச மறந்துடுவாங்க, ஆட்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஆண்டு பிசாசுக்கு வேணும். சண்டை போடு, நிம்மதியா இருக்காத, சண்டை போடு. வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்கக்கூடாது, நீ தூங்கக்கூடாது, நீ சண்டை போட்டுக்கிட்டே இரு. நீங்க சண்டை போட வேண்டிய ஆள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் எதிர்க்க வேண்டிய ஆள் மனிதர்கள் அல்ல. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி,